கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட 2வது நாள். நாம சொல்ல போற குட்டி ஸ்டோரி யாரை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை பத்தி இல்ல, நம்ம வில்லனை பத்தி. யாரா வில்லன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இத்தனை சக்தி வாய்ந்த தமிழ் கடவுள் முருகன் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சிவபெருமானும் பார்வதியும் கொடுத்திருக்காங்கன்னா, அப்ப அவர் அழிக்க போற அந்த அசுரன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்திருப்பார். அதாவது ஒரு சினிமா ஜெயிக்கிறதே யாரால தெரியுமா? ஹீரோவால இல்ல, அவரை எதிர்த்து நிக்கிற அந்த வில்லனால. அத்தனை சக்தி வாய்ந்த அந்த சூரபத்மனோட குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனையோ முயற்சிகள் பண்ணியும் கூட அசுரர்களால தேவர்களை ஜெயிக்கவே முடியல. விதவிதமா ட்ரையல் பார்த்து ஏகப்பட்ட பவர் வந்தும் ஏகப்பட்ட சாமிங்கிட்ட வரங்கள் வாங்கியும் கூட அசுரர்கள் தான் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ இதுல பயங்கரமா மைண்ட் அப்செட் ஆயிட்டாரு அசுரர்களோட குல தலைவரான அசுரேந்திரன் அப்படிங்கிறவர். அவரோட மனைவி பேரு மங்களேசி. அவர் மனைவி கிட்ட பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாரு. என்னப்பா என்ன பண்ணாலும் இந்த தேவர்களை ஜெயிக்கவே முடியலையே, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது, மங்களகேசிக்கும் அசுரவேந்தனுக்கும் மகளா பிறந்தவள் தான் மாயாதேவி. இந்த மாயாதேவி பிறந்த நாள்ல இருந்து அவங்களை பயங்கரமா மைண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம எப்படியாவது, அதாவது நம்ம உயிரே கொடுத்தாவது நம்ம தேவர்களை நம்ம சிறைப்பிடிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மாயாதேவிக்கு இது மண்டக்குள்ளார ஏறி அவங்க கரெக்டான ஒரு டைமிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, காட்டுல த மோஸ்ட் பவர்ஃபுல் முனிவரான காஷ்யப்ப முனிவர் அப்படிங்கிறவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய இந்த மாயாதேவி கிளம்பி காட்டுக்கு போய் அவரை எப்படியாவது கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரண்மனை அமைச்சு இவங்களை ஒரு பெரிய தேவதை மாதிரி மாத்திக்கிட்டு விதவிதமா பாட்டெல்லாம் பாடி அது காஷ்யப்ப முனிவர் காதுல விழுந்து அவரு மெதுவா இவங்களை பாக்குறாரு. பார்த்தோன்னே வாவ் வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லி அவர் இத்தனை நாள் இருந்த அந்த தவங்கள் எல்லாம் அந்த ப்ராப்பரா அந்த ஸ்டேஜ்ல இருந்து டிஸ்டர்ப் ஆகி இவங்களோட அழகுல மயங்கி உடனே அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கிறாரு. மாயாதேவியும் உடனே அப்படிலாம் பண்ண முடியாது, நான் இப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்களை கெஞ்ச விட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கந்தர்வ திருமண முறைப்படி காஷ்யப்ப முனிவருக்கும் மாயாதேவிக்கும் திருமணம் நடக்குது. திருமணமான கையோட அவங்க 2 பேரும் சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாரான போது மாயாதேவி எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, தன்னோட ஒரு கருவறையில ஒட்டுமொத்த அசுர குலத்தை சேர்ந்த அனைத்து பெண்களோட கருக்களோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து நம்ம காசியப்ப முனிவரோட ஒன்னா இருந்ததால அவங்களுக்கு தாமரை முகத்தோட பிறந்த ஒரு அசுரன் தான் பத்மாசுரன். அதுக்கப்புறம் சிங்க முகத்தோட பிறந்த அடுத்த அசுரன் தான் சிம்ம முகன். அதுக்கப்புறம் ஒரு கடுமையான யானையோட பலத்தோட பிறந்தவன் தான் தாரகாசுரன். அதுக்கப்புறம் ஒரு ஆடோட வடிவத்துல பிறந்த ஒரு பெண், அதாவது 4ஆவதா பிறந்த இளவரசி பேர் அஜமுகி. இந்த 4 அசுரர்களும் ஒருத்தர் பிறக்கும் போதும், இப்ப பத்மாசுரன் பிறக்கும் போது பின்னாடியே 40,000 அசுரர்கள் பிறந்தாங்களாம். தாரகாசுரன் பிறக்கும் போது பின்னாடியே 30,000. ஆக மொத்தம் அன்று ஒரு இரவுல காசியப்ப முனிவருக்கும் மாயாதேவிக்கும் பிறந்த அசுர குழந்தைகள் எத்தனை பேர்னா 2 லட்சம் பேர். சோ இப்ப புரியுதா எதுக்கு சிவனும் பார்வதி சேர்ந்து முருகன் அமைச்சாங்கன்னு? பட் கதை இன்னும் முடியல. பட் கதை சொல்ற நேரம் முடிஞ்சிருச்சு. கந்தசஷ்டி டே 2ல உங்களுக்கு பத்மாசுரன் உருவான கதையை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் எப்படி இவ்வளவு பலமானவரா மாறினாருங்கிற கதையை நாளைக்கு சொல்றேன். கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா.